கவினோட அடுத்த படத்தோட டைட்டில் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா ஹாய். இந்த படத்தில் வந்து கவினுக்கு பேரா நயன்தாரா நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு எடவன். இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு படம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களோட வந்து அவர் வந்து அசோசியேட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய படத்தில் வந்து லிரிக்ஸும் எழுதியிருக்காரு. இது வந்து கவினோட 8வது படம். இந்த 8வது படத்தில் வந்து கிட்டத்தட்ட 7 படம் வந்து அவர் வந்து இங்கிலீஷ்லேயே வந்து டைட்டில் வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி அவரோட படத்தோட டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட், டாடா, ஸ்டார், பிளடி பெக்கர், கிஸ், மாஸ்க். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய். ஸோ தொடர்ந்து வந்து இங்கிலீஷ் டைட்டிலாகவே வந்து அவரோட படத்துக்கு வந்து டைட்டில் வந்து வருது. ஆக்சுவலாக ஒரு கதைக்கு வந்து எந்த டைட்டில் தேவையோ அந்த டைட்டில் தான் வைக்கணும். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக வந்து இங்கிலீஷ் டைட்டிலே வந்து தேடி தேடி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா வழக்கமாக வந்து ஒரு பேன் இண்டியா படமோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த டைட்டில் போகணுன்றதுனால வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைப்பாங்க, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு. ஆனால் கவின் நடிக்கிற படத்துக்கு வந்து ஏன் இந்த மாதிரி இங்கிலீஷ் டைட்டில்ஸ்லாம் தொடர்ந்து வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. கவின் மட்டும்தான் இப்படி இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறாரா அப்படின்னா இல்லை, எல்லாருமே வைக்கிறாங்க. ஆனால் ஜாஸ்தி வந்து கவின் தான் வைக்கிறாரு. இது வந்து அவரோட 8வது படம். இந்த 8 படங்களில் 7 படத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து டைட்டில் வச்சுருக்காரு. இது வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல ரீச்சாக இருக்கும். ஆனால் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோ இல்லை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்டேயோ இந்த டைட்டில்ஸ்லாம் அவ்வளோ போய் ரீச் ஆகாது. ஸோ பார்ப்போம் இந்த படம் எப்படி வருது அப்படின்னு. கவினுக்கு கடைசியாக ரிலீஸ் ஆன கிஸ் படம் வந்து சரியாக போகலை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் தீபாவளிக்கு பிளடி பெக்கர் வந்தது, அதுவும் ஒரு ஃப்ளாப்பு. அதுக்கு முன்னாடி ஸ்டார் வந்தது. ஸ்டார் படம் பார்த்தீங்கன்னா செம்ம ஓப்பனிங் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக போகலை. ஸோ பார்ப்போம். அடுத்தது மாஸ்க் அப்படின்ற படம் வந்து கவினுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் இந்த ஹாய். ஸோ நீங்கள் வந்து இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்களா? இந்த டைட்டில் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.